நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பயணம் பண்ணலாம். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர்ல டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா அங்க கேட்ச் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஸோ என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஃப்ளிப்கார்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் மெக்மோச்சா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஃப்ளிப்கார்ட் விலை கொடுத்து வாங்குறாங்க. இது எது சம்மந்தப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா கேமிங் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி அப்படி சொல்லலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஃப்ளிப்கார்ட் கேமிங்லையும் களத்தில் இறங்க போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து இந்த மெக்மோச்சா வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ அதே ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஏஆர் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக வாங்கியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்கேப்டிக் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கம்பெனியை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனி எது சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா அக்மெண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருளை வாங்கும் போது, அதாவது வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருளை எந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஏஆர் லெவலில் வந்து நீங்கள் அந்த பொருளை வாங்கி உங்களுடைய டேபோ இல்லை மொபைல் மூலியமாக ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை நீங்கள் வாங்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃப்ளிப்கார்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த ஸ்கேப்டிக் கம்பெனியை முழுமையாக வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஃப்ளிப்கார்ட்டோட தொடர்ச்சியான பர்ச்சேஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல, பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுவாமே தெரியுமே, ஸ்மார்ட் வாட்சுக்கு பேர் போனவங்க. இவங்க தங்களுடைய பிராண்டான ஜாப்போட இணைஞ்சி ஒரு புத்தம் புதிய வாட்சை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமான வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஜாப் ஜெட் அப்படிங்கிற பேரில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து சமீபத்தில் லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து SpO2 இருக்குது, அதாவது பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு வசதியும், ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோட், ஸ்லீப் ட்ராக்கிங், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஜாப் ஜெட் ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வாட்சை வந்து ஜாப் ஆப்போட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அதாவது ஆண்ட்ராய்ட் 5.0லேருந்து கனெக்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் iOS இருந்தால் iOS 10 மூலியமாக இருந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே உள்ள OS-ஐ கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ஜெட் ஸ்மார்ட் வாட்சோட ஸோ பல வசதிகள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். GPS இருக்குது, க்ளோனாஸ் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் அறிமுகப்படுத்தினாங்க. ப்ரைஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா $US படி $350, இந்தியாவோட மதிப்பு படி பார்த்தீங்கன்னா ஒரு 25,900 ரூபா அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுள் தரப்புலேருந்து கூகுள் ஃபிட் அப்ளிகேஷனுக்கும் வியர் ஓஎஸ்க்கும் சரியான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கூகுள் ஃபிட்டுக்கு தான் சரியான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். வியர் ஓஎஸ்க்கு ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் ஃபிட் ஆப்பை வந்து பயன்படுத்துகிறவங்க இனி தங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் அதிக சேஞ்சஸை பார்க்க முடியும். அதோடு சேர்த்து ஸ்லீப் டேட்டா அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தையும் வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்டேட்டஸ், அப்புறம் ரூட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை இந்த கூகுள் ஃபிட்ஸ் ஆப்பில் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், நியூ ஷேரிங் ஆப்ஷனையும் வந்து இந்த கூகுள் ஃபிட் ஆப்பில் வந்து நம்ம பார்க்க முடியுது. வியர் ஓஎஸில் வந்து சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னல, அது முழுக்க வெதர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் இந்த வியர் ஓஎஸில் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஃபாசில் ஜென் 5 ஸ்மார்ட் வாட்சில் வியர் ஓஎஸை பயன்படுத்துகிறாங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வியர் ஓஎஸில் நிறைய சேஞ்சஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்போ தரப்புலேருந்து. ஓப்போ இன்னோ டே 2020 கான்ஃபரன்ஸில் நிறைய புது விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதில் ஓப்போவோட ஃபைண்ட் X3 அப்படிங்கிற ஒரு சீரியஸ் மொபைலை வந்து குடியரவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த லான்ச்சிங் வந்து 2020 இல்லைங்க, 2021 இந்த லான்ச்சிங் இருக்க போது. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு மொபைலில் 10 பிட் கலர் டிஸ்பிளே வரப்போதுன்னு இருக்காங்க. இதில் வந்து இமேஜ், வீடியோ ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 10 பிட் கலர் டிஸ்பிளே வந்து கொடுக்கல. அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனால் அது வந்து 8 பிட் கலர் டிஸ்பிளே தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க தங்களுடைய ஓப்போ மொபைலில். இப்போ உறுதிப்படுத்திருக்காங்க 2021 எங்களுடைய மொபைல், அதுவும் ஓப்போ ஃபைண்ட் X3 சீரிஸ் மொபைலில் 10 பிட் கலர் டிஸ்பிளே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஏராளமான விஷயங்கள் 2021 நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய பிராண்டில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது போக்கோ தரப்புலேருந்து. போக்கோவோட குளோபல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, போக்கோட M சீரிஸ் மொபைலை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். போக்கோ M2 அப்படிங்கிற மொபைலை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. குவால்காம் ஸ்னாப்டிராகன் 662 சிப்செட்டை வந்து பயன்படுத்த போகிறாங்களாம். அதே நேரத்தில் 18 வாட்ஸ் சார்ஜிங் வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், பெரிய பேட்டரியாக 6000 mAh பேட்டரியாக இருக்குன்றிருக்காங்க. இன்னொரு விஷயம், பிரைமரி கேமரா அதுவும் 48 மெகா பிக்சல் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இவ்வளோ தாங்க லீக் ஆகிருக்கு. ஸோ
நவம்பர் 24 இதோட லான்ச்சிங் இருக்க போகுது. ஸோ அதுக்குள்ளே என்னென்னலாம் வந்து வெளியே வரப்போகுது அப்படின்னு தெரியல. பட் நவம்பர் 24 உறுதியாயிரும். அதோட முழுமையான ஸ்பெசிஃபிகேஷனும் அது என்ன விலையில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடாப் ஃபோட்டோஷாப். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபோட்டோ எடிட்டிங்க்கு ஒரு செம்மையான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். இவங்க ஏஆர்எம் பேட்டா வெர்ஷனை வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆப்பிள் வந்து இன்டெல் சிப்செட்டை தூக்கி சைடில் வச்சுட்டு அவங்க சொந்த சிப்செட்டை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து ஏஆர்எம் பேஸ்டு ஆப்பிள் M1 சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த அடாப் ஃபோட்டோஷாப் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு தகுந்தபடி ஒரு வெர்ஷனை வந்து பயன்படுத்த வேணாமா, ஓஎஸை பயன்படுத்த வேணாமா, அதுக்காக அடாப் ஃபோட்டோஷாப் ஏஆர்எம் பேட்டா வெர்ஷன் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. இது வந்து இப்போதைக்கு வந்து ஸ்லோவாக தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடாப் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் நாட்கள் இருக்குது முழுமையான லான்ச்சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விரைவில் இந்த ஃபோட்டோஷாப்போட ஏஆர்எம் பேட்டா வெர்ஷன் வரப்போகுது. எதுலலாம் சப்போர்ட் ஆக போனால் மேக் ஓஎஸ், அதுக்கப்புறம் விண்டோ ஓஎஸ், இந்த 2 ஓஎஸ்லையும் சப்போர்ட் பண்ணுது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ விரைவில் வருகிறது ஒரு புத்தம் புதிய வெர்ஷன் அடாப் ஃபோட்டோஷாப் ஏஆர்எம் பேஸ். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்போ தரப்புலேருந்து. ஓப்போ சைனாவில் ஒரு கான்ஃபரன்சிங் மீட்டிங்கில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓப்போ X2021 ரோலபிள் ஓலட் டிஸ்பிளே பேனல் கொண்ட ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. 2020 இல்லைங்க, 2021 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட முன்னோட்டமாக ஒரு வீடியோவையும் வந்து வெளியே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த ஃபோன் நார்மலி 6.4 இன்ச்சில் இருக்குது. அதை நீங்கள் ரோலபிள் பண்ணிங்கன்னா, அதிகப்படுத்துனீங்கன்னா அதிகபட்சமாக 7.4 இன்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஓப்போட X2021 ரோலபிள் ஓலட் பேனல் கொண்ட ஸ்மார்ட் ஃபோன் விரைவில் வருகிறது. ஓப்போ தரப்புலேருந்து காத்திருக்கவும். இப்போதைக்கு இது மட்டுமே லீக் அவுட் ஆகிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்களை வரக்கூடிய நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நானும் உங்களுக்கு அதோட முழுமையான அப்டேட்டாக அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமேசான் தரப்புலேருந்து. அமேசான் ஃபார்மசி வரப்போகுது. இந்தியாவில் இல்லைங்க, அமெரிக்காவில் வரப்போகுது. ஒரு கம்பெனியை ஹையர் பண்ணியிருந்தாங்க 2018. வாங்கிட்டு சும்மாவும் வச்சுருப்பாங்க. பில் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி 2018 $753 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கொடுத்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு சும்மாவும் வச்சுருப்பாங்க. அப்படியே அதோட மேனேஜ்மெண்ட் அப்படியே அமேசான் ஃபார்மசி அப்படிங்கிற பேரில் இப்போ தொடங்கியிருக்காங்க. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஃபார்மசிஸ் கம்பெனியோட இணைஞ்சி இந்த சர்வீஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இன்சூரன்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இது எப்படின்னா உங்களுடைய டாக்டரோட அறிவுரைப்படி மருந்துகளை நீங்கள் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்கிட்ட வந்து 24/7 வந்து ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க. அவங்ககிட்ட வேணால் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். மாத்திரையை மாற்றி அமைக்கணுமா, மாத்திரை வாங்கணுமா, எல்லா விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே ஆன்லைன் வழியாக அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அமேசான் தரப்புலேருந்து. அமேசான் ஃபார்மசி மூலியமாக அநேகமாக இந்த சர்வீஸ் இந்தியாவிலையும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போதைக்கு சொல்ல முடியும். ஸோ எதிர்பார்க்கலாம் விரைவில் அமேசான் ஃபார்மசி இந்தியாவிலும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்போ தரப்புலேருந்து. ஜூலை மாதம் 125 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கூடிய அளவில் வரப்போகுது. அதுக்கு முன்னால் இதே ஓப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 50 வாட்ஸ் மினி சூப்பர் VOOC சூப்பர் சார்ஜரை வந்து விற்பனைக்கு கொண்டு வரப்போகிறாங்க. டிசம்பர் 12 இந்தியாவுக்கு வெளியே. இப்போ வந்து இந்த சார்ஜரை விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். செம்மையாக லைட் வெயிட்டான ஒரு சார்ஜர் அப்படி சொல்லலாம். 50 வாட்ஸில் வரப்போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன விலையில் வரப்போகுது அப்படிங்கிறத முழுமையான டீட்டெயில்ஸை வரக்கூடிய நாட்களில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நண்பர்களே, இந்த டெக் நியூஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.